தொண்டர்கள் மிதிபட்டு செத்தா என்ன, தன்னை பார்க்க வந்தவர்கள் எந்த துயரத்தில் ஆழ்ந்தால் என்ன, எடுத்தேன் ஐயா ஓட்டம்னு திரும்பி பார்க்காம ஓடுவது. மோடி நாளைக்கு போயிடலாம், யோகி அதில் வந்து உட்கார்ந்துடலாம், நாங்கள் நாளைக்கு போயிடலாம், அந்த இடத்துல உங்களிருந்து யாராவது வந்து உட்கார்ந்துடலாம். ஆனால் இடையில எந்த தெளிவும் இல்லாத ஒருத்தன் பூந்து வந்து ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் வெரி ராங் அங்கிள், அவங்க ஒன்று ரைட்டும்பாங்க, நம்ம அது தப்பும்போம். இதுதான் ஆரோக்கியமான அரசியல். இதுக்கு நடுவில் நான் வந்து வலதும் இல்லை, நான் இடதும் இல்லை. அவர்கள் முன்னெடுக்கிற அரசியல் ஆபத்தான அரசியல். ஒரு தற்குறி கூட்டத்தை உருவாக்கி வைத்துவிட்டு எதையுமே தெரியாத, எதையுமே உள்வாங்காத ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு போனா நம்ம காலத்திலேயே நாம் மக்களால் நிராகரிக்கப்படுவோம். ஊடகவியலாளர்களை சந்திக்க வேண்டியதில்லை, யாருடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை, எந்த ஊருக்கும் போக வேண்டியதில்லை, போனாலும் மக்களை சந்திக்க வேண்டியதில்லை. எனக்கு நீ எந்த சித்தாந்தமும் தேவையில்லை. மூத்திரச்சட்டியை கையில் எடுத்துக்கிட்டு குடல் இறக்க நோயால் ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு கடைசி கூட்டம் டி நகரில் பேசும்போது ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டே மேடையிலே சரிஞ்சு போயிட்டார். அதுக்கப்புறம் தூக்கிட்டு போகிறாங்க வேலூர் சிஎம்சிக்கு. அப்போது இந்த அரசியலுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. தி டிபேட்ஸ் சேனல் ஒருங்கிணைத்திருக்கிற அரசியல் பிழைத்தோர்க்கு என்னும் கருப்பொருளில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்காக மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இளையோர் முன்னிலையில் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றக்கூடிய வாய்ப்பை தந்தமைக்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய அரசியல் என்பது இளையோரிடம் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. முதலில் அரசியலை பற்றிய ஒரு புரிதல் நமக்கு தேவைப்படுகிறது. நான் மாணவனாக இருந்த காலத்தில் அரசியலால் ஈர்க்கப்பட்டவன். எனக்கு இப்போது 43 வயதாகிறது. ஆனால் என்னுடைய பொது வாழ்வுக்கு வயது 25 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அரசியல் களத்தில், பொது வாழ்வு களத்தில் நான் பயணித்து கொண்டிருக்கேன். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் முதுபெரும் அரசியல் தலைவர் ஐயா ஆர் நல்லகண்ண அவர்களை ஒரு நேர்காணலுக்காக நான் சந்தித்தேன். அப்போது நான் ஊடக வெளியில் பயணித்து கொண்டிருந்தேன், இதழியல் துறையில் பயணித்து கொண்டிருந்தேன். அப்போது அவரை ஒரு பேட்டி எடுப்பதற்காக சந்தித்து அவரோடு உரையாடி ஒரு நீண்ட நேர்காணலை செய்தேன். அப்போது அரசியலை பற்றிய புரிதலுக்காக அவரிடம் ஒரு கேள்வி வைத்தபோது அவர் ஒரு பதில் சொன்னார். அரசியல் இல்லாமல் இல்லை. அரசியலை விட்டு நாம் விலகி இருந்தாலும் அரசியல் நம்மை விட்டு விலகாது. கத்தரிக்காய் விலையில் கூட அரசியல் இருக்கிறது, பெட்ரோல் டீசல் விலையில் அரசியல் இருக்கிறது, எங்கு திரும்பினாலும் அரசியல் இருக்கிறது. அரசியலை விட்டு யார் விலகி இருந்தாலும் அரசியல் அவர்களை விட்டு விலகி இருக்காது என்று சொன்னார். ஆக சுற்றி எல்லாவற்றிலும் அரசியல் இருக்கிறது. பெட்ரோல் டீசல் விலையில் அரசியலா அப்படின்னு அப்போ எனக்கு ஒரு கேள்வி எழுந்தது. ஆனால் அதற்கு உள்ளால் எவ்வளவு பெரிய அரசியல் இருக்கிறது என்பதை இப்போ நாம் புரிஞ்சுக்கிட்டோம். நடைமுறையில் அந்த விலையை நிர்ணயம் செய்வதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய லாபி இருக்குது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை வீழ்ந்தாலும் கூட இங்கே விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு பின்னால் இருக்கிற சர்வதேச அரசியல், அதற்கு பின்னால் இருக்கிற பொருளாதார அரசியல், அதற்கு பின்னால் இருக்கிற நுட்பமான அரசியலை இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அன்னைக்கு அவர் சொல்லும்போது எனக்கு வியப்பாக இருந்தது. அப்போது அரசியலை விட்டு நாம் விலகி இருக்கலாம், ஆனால் நம்மை விட்டு அரசியல் விலகி இருக்காது. நம் மீது தான் அரசியல் செய்யப்படுகிறது. நம் எதிர்காலத்திற்கான முடிவுகள் தான் அரசியலில் எடுக்கப்படுகிறது. அப்போ அந்த ஒரு தன்மையை இளையோர் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்ம புரிஞ்சிருக்கோமா? இளையோரிடம் அந்த பார்வை வந்து சேர்ந்திருக்கிறதாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இளையோரிடம் அப்படிப்பட்ட கூர்மையான அரசியல் பார்வை இருக்குமானால் இன்னைக்கு நம்ம பார்க்கிற அரசியல் காட்சிகள் இப்படி இருக்காது.
இன்னைக்கு என்ன காட்சியை பார்க்கிறோம்? எந்த விதமான சித்தாந்த பின்புலமும் தேவையில்லை அரசியலுக்கு. மிகப்பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட இறங்கி பயணிக்க வேண்டியதில்லை அரசியலுக்கு. மக்களோடு கலந்து அவர்களுடைய நல்லது கெட்டதுகளில் பங்கெடுத்து அதன் மூலம் ஒரு தலைமையை நிறுவ வேண்டியதில்லை அரசியலுக்கு. ஊர் ஊரா போய் கொடியேற்ற வேண்டியதில்லை. ஊர் ஊரா போய் தன்னுடைய கிளைக்கான பெயர் பலகைய ஒரு தலைவர் திறந்து வைக்க வேண்டியதில்லை. ஊர் ஊரா போய் எந்த நிகழ்ச்சியிலையும் பங்கேற்க வேண்டியதில்லை. கட்சியை அறிவித்த உடனேயே தன்னியல்பாக அங்கங்கே கிளைகள் கட்டப்பட்டுவிடும். தன்னியல்பாக ஒரே நாளில் கொடி ஏற்றப்பட்டுவிடும். தன்னியல்பாக எந்த நிகழ்வுக்கும் போகாமலேயே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இந்த தலைவர் போய் சேர்ந்துருவார். இது எப்படி ஒரு அரசியலா மாறும்? அப்போ வேறு ஏதோ ஒரு துறையில் ஒருவர் ஈட்டிய புகழை மையமாக கொண்டு அரசியல் செய்துவிட முடியும் என்று நம்புகிறார்கள். நம்பி களத்திற்கு வருகிறார்கள் என்றால் எங்கேயோ சமூகத்தில் போதாமல் இருக்குன்னு பொருள்படுது. ஒரு திரைக்கலைஞர் ஒரு கட்சியை தொடங்குறாரு. அவர் ஒரு துறையில் புகழ் பெற்றிருக்கிறார். ஒரு திரைக்கலைஞருக்கு எல்லா கட்சிகளிலும் ரசிகர்கள் உண்டு, ரசிகர்கள் இருப்பாங்க. ஒரு திரைக்கலைஞருக்கு எல்லா மட்டத்திலும் ஈர்ப்பு இருக்கும். அந்த ஈர்ப்பை கொண்டு வந்து அரசியலுக்கு மூலதனமாக பயன்படுத்த முடியும் என்று எந்த மண்ணிலும் யாரும் நம்பவில்லை, தமிழ்நாட்டில் நம்புகிறார்கள். அப்போ அரசியல் எவ்வளவு மலிவா போயிருச்சு பாருங்க. அரசியல் இவ்வளவு மலிவா போகக்கூடாது. இங்கே நீங்கள் பார்க்கிற ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தலைவர்களும் ஏதோ ஒரு கருத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் மக்களிடம் நீண்ட காலமாக பயணப்பட்டு கொண்டே வருகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு வரலாறு இருக்கு. ஒவ்வொரு கட்சிக்கு பின்னாடி ஒரு சித்தாந்த பின்புலம் இருக்கு. ஒவ்வொரு தலைவருக்கு பின்னாலேயும் ஒரு மிக நீண்ட உழைப்பும் அர்ப்பணிப்பும் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் அவங்க மக்கள்கிட்ட பயணப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அவங்கள நேருக்கு நேராக நிறுத்தி கேள்விகளை கேட்டுவிட முடியும். ஏதோ ஒரு வகையில் இங்கே இருக்கக்கூடிய மக்களின் குரலாக ஒலிக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் அவங்கள சந்தித்து 4 கேள்விகளை கேட்டு பதில் வாங்கிட முடியும். ஆனால் ஊடகவியலாளர்களை சந்திக்க வேண்டியதில்லை. யாருடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. எந்த ஊருக்கும் போக வேண்டியதில்லை. போனாலும் மக்களை சந்திக்க வேண்டியதில்லை. எனக்கு எந்த சித்தாந்தமும் தேவையில்லை. நான் உங்களுக்கு எந்த வாக்குறுதியும் தரவும் மாட்டேன். இப்படி ஒரு அரசியலை கட்ட முடியுமா? வியப்பா இருக்கு. அது எப்படி ஒரு அரசியலா மாறும்? அப்போ எவ்வளவு பெரிய போதாமை இருக்குது. எந்த மண்ணில், இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய மண்ணில் சமூக நீதியா 50 விழுக்காட்டுக்கு மேலே ரிசர்வேஷன் போகக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் ஒரு வரம்பை விதிக்குது. இந்தியாவில் 50 விழுக்காட்டுக்கு மேலே தாண்டக்கூடாது. அதை உடைச்சி 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தி அதற்கு சட்ட பாதுகாப்பும் வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு. இடஒதுக்கீட்டுக்காக முதலில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்த மாநிலம் தமிழ்நாடு. கான்ஸ்டியூஷனையே ஃபர்ஸ்ட்ல திருத்துறது யாருன்னா தமிழ்நாடு தான் திருத்துறோம். ஏன் திருத்துறோம்னா இடஒதுக்கீட்டுக்காக திருத்துறோம். யாரையோ ஒருத்தரை காலி பண்றதுக்காக திருத்தல. யாரோ ஒருத்தர் மீது வன்மத்தை விதைப்பதற்காக திருத்தல. யாரோ ஒருத்தரை இந்த பொது சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்தணுங்கிறதுக்காக திருத்தல. அப்படிப்பட்ட திருத்தங்கள்லாம் வருது. இன்னைக்கு பார்க்கிறோம். சட்டத்தை தங்களுடைய நோக்கத்திற்காக திருத்துவது, தங்களுடைய அந்த அப்சல்யூட் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மிருக பலத்தை வைத்துக்கொண்டு, பெரும்பான்மை வைத்துக்கொண்டு தனக்கு பிடிக்காதவனை பழிவாங்கிறதுக்கு சட்டத்தை திருத்துறாங்க. ஆனால் தமிழ்நாடு திருத்தி அந்த முதல் திருத்தம் என்பது யாரையோ ஒருத்தரை பழிவாங்கிறதுக்கு இல்லை, யாரையாவது காலி பண்றதுக்கு இல்லை, எல்லோருக்கும் வாய்ப்பை சமமாக்குவதற்கு முதலில் சமூக நீதிக்காக திருத்தத்தை கொண்டு வந்த ஒரு மாநிலம். அப்ப எவ்வளவு முற்போக்கான மாநிலம். அந்த மாநிலம் 69 விழுக்காட்டை தடையை உடைத்து சட்டமாக்கி காட்டிய மாநிலம். இந்தியை ஏற்றுக்கொள்ளும் போது இந்தியாவினுடைய இந்தி மொழி என்பது தேசிய மொழி இல்லையே, அதுவும் இந்தியாவில் உள்ள 22 மொழிகளில் ஒன்று தானே. அந்த மொழியை எப்படி என் மீது கொண்டு வந்து திணிக்கிற? அது தேசிய மொழி இல்லையே, அது ஒரு மொழி தானே. இந்தியாவில் எப்படி 22 மொழிகள் இருக்கோ அதில் ஒரு மொழி தானே. ஒரு மொழியை கொண்டு வந்து எப்படி என் மீது திணிக்கிறாய் என்று அதை எதிர்த்து சமர் புரிந்து இந்தியை ஏற்க மாட்டோம், இந்தி திணிப்பை ஏற்க மாட்டோம்னு இந்திய பிரதமரிடமையே உறுதி வாங்கிய ஒரு மாநிலம். பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உரிமை என்பதை இந்தியாவிலேயே முதலில் சட்டமாக்கி காட்டிய மாநிலம். மதிய உணவு திட்டம், இன்னைக்கு காலை உணவு திட்டத்திலிருந்து முற்போக்கான பல திட்டங்களை போட்டு
மற்ற மாநில முதலமைச்சர்கள் இங்கு வந்து பார்த்து, ஆகா இது சிறப்பான மக்கள் நல திட்டமாக இருக்கிறது, எங்கள் மாநிலத்தில் நாங்கள் இதை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று வந்து பார்க்க வைக்கிற ஒரு மாநிலம். இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். தமிழ்நாடு சாதித்து காட்டிய, தமிழ்நாடு தீட்டிய திட்டங்கள் இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, உயர்கல்வி படிப்போர் விழுக்காடு இந்திய அளவில் சராசரி என்பது 24-25 இருக்கும்போது 50 விழுக்காட்டை தாண்டிய மாநிலம் தமிழ்நாடு. அந்த அளவுக்கு படிக்க வச்சிருக்கிறோம் பிள்ளைகளை. இவ்வளவு முற்போக்கான, இவ்வளவு ஒரு வளமிக்க தலைமுறையை உருவாக்குகிற மாநிலத்தில் இன்னொரு பக்கம் திரைக்கவர்ச்சியில் சிக்கி கிடக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். அப்போ எங்கேயோ ஒரு சிக்கல் இருக்கு. அப்படின்னா அரசியலை நாம் இந்த தலைமுறைக்கு இன்னும் சரியாக பயிற்றுவிக்கவில்லை. ஏன் அரசியல் பிழைத்தோர்க்கு என்று இங்கே ஒரு உரையாடலை நாம் நடத்த வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறதுனா, இன்றைய தலைமுறை அரசியலில் ஒரு போதாமையோடு இருக்குங்கிறது இப்போ அண்மை கால நிகழ்வுகளில் நமக்கு கண்கூடாக தெரிஞ்சு போச்சு. அரசியல்னா இப்போ அம்பேத்கர் ஒரு அரசியல் தலைவர், பெரியார் ஒரு அரசியல் தலைவர். நேரடி அரசியலில் இருந்தோ நேரடி அரசியலில் இல்லாமலோ, தேர்தல் அரசியலில் இருந்தோ தேர்தல் அரசியலில் இல்லாமலோ அரசியல் ரீதியாக மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய தலைவர்கள். அண்ணா ஒரு அரசியல் தலைவர், கலைஞர் ஒரு அரசியல் தலைவர், எம்ஜிஆர், ஜெயலலிதா என்று தமிழ்நாட்டில் பல அரசியல் தலைவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். இப்போது பல தலைவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லோருக்கும் ஒரு பின்புலம் உண்டு. மக்களிடம் பயணித்தவர்கள், ஒரு கருத்தை சொல்லி அந்த கருத்தின்பால் நின்றவர்கள். இன்றைக்கு இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபிக்கு கூட ஒரு கருத்து இருக்கிறது, ஒரு சித்தாந்தம் இருக்கிறது. மோடிக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கிறது. 100 ஆண்டு கால ஆர்எஸ்எஸ் இயக்கம் அவரை வழிநடத்துகிறது. நான் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் பிரதிநிதி என்று ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டில் நின்று கொண்டு அவர் வெளிப்படையாக தான் யார் என்பதை பிரகடனம் செய்கிறார். ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு எப்படி ஒரு நூற்றாண்டு, அதுபோல சுயமரியாதை இயக்கத்திற்கு ஒரு நூற்றாண்டு. பெரியார் முன்னெடுத்த சுயமரியாதை இயக்கத்திற்கு இந்த ஆண்டு நூற்றாண்டு. அப்ப ஆர்எஸ்எஸ் காரர் என்று ஒருவர் அரசியல் ரீதியாக வருகிறார், சுயமரியாதைக்காரர்கள் என்று அரசியல் ரீதியாக நாம் வருகிறோம். இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ அங்கே ஒரு கருத்து இருக்கிறது, இங்கே ஒரு கருத்து இருக்கிறது. ஆதிக்கம் செய்வதற்கு ஒரு கருத்தியல், ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு ஒரு கருத்தியல். ஆதிக்கம் செய்பவர்கள் அரசியலில், ஆதிக்க எதிர்ப்பாளர்கள் அரசியலில், 2 முனை. அப்போ ஒரு கருத்து அங்கே வைக்கப்படுகிறது, ஒரு கருத்து அதை மறுக்கிறது. அப்போ 2 கருத்துக்கான தேவை அரசியலில் இருக்கு. ஆதிக்கம் ஒருத்தன் செய்கிறான்னா ஆதிக்க எதிர்ப்புக்கான தேவை இருக்குதுல்ல, ஆதிக்கத்தை எதிர்க்கணும்ல, அப்போ அரசியல் ரீதியாக அணிதிரளணும்ல, அப்போ அமைப்பாகணும்ல. அப்போ அமைப்பாக்குவதும் மக்களை அமைப்பாக்குவதும் ஒரு கருத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு பயிற்றுவிப்பதும் அதன் மூலம் அவர்கள் மீதான ஒடுக்குமுறை எதிர்த்து அரசியல் ரீதியில் போராடுவதும் அவர்களுக்கான சட்டங்களை நாடாளுமன்றங்களில் சட்டமன்றங்களில் போய் இயற்றுவதும் தேவையா இருக்கு. ஏன்னா நம்ம உரிமைகள் பறிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் எப்பவுமே வந்துகிட்டே இருக்கு காலம் காலமா. இன்னைக்கு எப்படி நீட்டோ அப்படி ஒரு காலத்துல சமஸ்கிருதம் தெரிந்தால்தான் மருத்துவராக முடியுங்கிற ஒரு நிலை இருந்துச்சு. ஒரு நிலை இருக்கும்போது அதை உடைத்து எல்லோரும் மருத்துவராகலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தணும்னா எப்படி ஏற்படுத்துறது? அப்ப மக்களை அமைப்பாக்கணும். யாரெல்லாம் அதனால் பாதிக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் அப்படிப்பட்ட விதியால் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த மக்களை அணி திரட்டணும், அமைப்பாக்கணும், இந்த அநீதியை எதிர்த்து போராட வைக்கணும். அவர்களின் குரலாக அவர்களுடைய ஆதரவை பெற்று சட்டமன்ற நாடாளுமன்ற அவைகளில் போய் உட்காரணும். அங்கே இவர்களுக்கான சட்டத்தை இயற்றணும். அப்படி அமைப்பாக்கித்தான், அப்படி போராடித்தான், அப்படி அணி திரட்டித்தான், அவர்களின் ஆதரவை பெற்று வென்றுதான் சட்டமன்ற நாடாளுமன்ற அவைகளில் போய் உட்கார்ந்துதான் அதை தகர்த்தோம். எதை? சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் மட்டுமே மருத்துவராக முடியும் என்கிற நிலையை தகர்த்து எல்லோரும் மருத்துவராகலாம். யாரெல்லாம் மருத்துவம் படிக்கிறதுக்கான ஆற்றலை பெற்றிருக்கிறார்களோ, திறனை பெற்றிருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் அந்த படிப்பு வருதோ அவங்க எல்லாருமே படிக்கலாம். இந்த சாதியில தான் படிக்கணும்னு இல்லை, இந்த மதத்துக்காரன் தான் படிக்கணும்னு இல்லை, இந்த மொழிக்காரன் தான் படிக்கணும்னு இல்லை, யார் வேணாலும் படிக்கலாம் வாங்க என்கிற ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு, ஒரு சமநிலை எப்போது உருவாக்கப்பட்டது என்றால் அந்த கருத்தை தாங்கியவர்கள் போய் அந்த அவையில் போய் உட்கார்ந்ததுனால ஏற்பட்டது. அப்போ சட்டமன்றத்தில் போய் உட்காருவதற்கு, மக்களுக்கான சட்டங்களை இயற்றுவதற்கு, நாடாளுமன்றத்தில் போய் உட்காருவதற்கு, நாடாளுமன்றத்தில் போய் இந்த மக்களுக்கான சட்டங்களை இயற்றுவதற்கு, அங்கே இந்த கருத்துள்ளவர்கள் போய் அமர்வதற்கு ஒரு அரசியல் தேவைப்படுகிறது.
அப்படி இன்னைக்கு புதுசாக வர்றவங்க ஆட்சியை பிடிக்க போகிறோம்னு சொல்கிறாங்களே, அவங்க என்ன கருத்தில் வர்றாங்க, எந்த தேவையை அட்ரஸ் பண்ணுறாங்க? இந்த கேள்வி முக்கியமானது. என்ன சட்டத்தை போய் இயற்ற போகிறாங்க? இவ்வளவு காலம் வந்து சட்டம் இயற்றியவர்கள், அவர்கள் மேலே கேள்விகள் இருக்கலாம், போதாமைகள் இருக்கலாம், இவங்க இன்னும் சிறப்பாக செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற விமர்சனங்கள் இருக்கலாம். அது எல்லா காலத்திலும் எல்லா ஆட்சியாளர்கள் மீதும் உண்டு. ஒரு ஆட்சி காலத்தில், ஒரு 5 ஆண்டு காலத்தில், ஒரு 10 ஆண்டு காலத்தில், ஒரு 50 ஆண்டு காலத்தில் காலங்காலமாக புறையோடி போயிருக்கிற எல்லா விஷயத்தையும் நீக்கி சட்டம் இயற்றி அப்படியே தேனாரும் பாலாரும் ஓடுற மாதிரி செஞ்சிட முடியுமானா முடியாது. இது ஒரு போராட்டம் தானே, அரசியலும் ஒரு போராட்டம் தானே. அப்போ சூழலை பொறுத்து, வாய்ப்பை பொறுத்து புதிய புதிய சட்டங்களை கொண்டு வந்து ஏற்கனவே நிலை பெற்றிருந்த பல்வேறு விஷயங்களை மாற்றி அமைப்பது என்பது எல்லா காலத்திலும் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம். அப்படி அரசியல் ரீதியாகவும் 50 ஆண்டு காலத்தில் எல்லாத்தையும் ஒழித்து விட முடியாது. அந்த போராட்டம் தொடர்கிறது. அப்படி போராடுவதற்கு ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் சினிமா கவர்ச்சியில் வந்து களத்துக்கு வர்றவங்களுக்கு என்ன கருத்து இருக்கு, என்ன சித்தாந்த பின்புலம் இருக்கு? ஒரு களத்தை கூட தாக்கு பிடிக்க முடியாமல் தப்பி ஓடி விடுகிறார். ஒரே ஒரு களம். நாங்கள்லாம் அன்றாடம் களத்தில் நிற்கிறோம், அன்றாடம் களத்தில் நிற்கிறோம். எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய 62 ஆண்டு கால வாழ்வில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்க்கையில் அன்றாடம் களத்தில் நிற்பது தான். அன்றாடம். அதாவது எதிர்பாராத ஒன்றை ஃபேஸ் பண்ணுறது தான் அரசியல். எதிர்பார்த்திருப்போம் ஒன்றை, அதை ஃபேஸ் பண்ணுறது அரசியலா? ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நாம் காத்திருப்போம், அது நடக்கும். நடக்கும்போது அதை ஃபேஸ் பண்ணுறது அரசியல் கிடையாது. எதிர்பாராததை ஃபேஸ் பண்ணுவது, எதிர்பாராததை எதிர்கொள்வது தான் அரசியல். நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது அரசியலில். இன்றைக்கு இரவு என்ன நடக்கும்னு தெரியாது அரசியலில். இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்கும், அதை எதிர்கொள்கிறவன் தான் தலைவன். யார் தலைவன்? நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, நடக்கும், எதிர்கொள்பவர் தான் தலைவர். நாளை மறுநாள் என்ன நடக்கும் என்று தெரியாது, நடக்கும், எதிர்கொள்பவர் தான் தலைவர். எதிர்கொண்டு நின்று அதை ஃபேஸ் பண்ணி அந்த இடத்துல மக்களை வழிகாட்டி, மக்களை வந்து அம்போன்னு நடுத்தருவில் விட்டுட்டு போகாம அரவணைத்து கொண்டு போறவர் தான் தலைவர். தற்காத்து கொள்பவர் தான் தலைவர். தன்னை தற்காத்துக் கொள்பவர் தலைவர் கிடையாது. யார் தலைவர்? தன்னை தற்காத்துக் கொள்பவர் தலைவர் கிடையாது. எங்க தலைவர் சொல்றார், ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்? தாய் போல இருக்கணும். தாய் போல இருக்கணும். தாய் என்ன செய்வாங்க? ஒரு 4 பிள்ளைகளோடு போகின்ற தாய் தன் பிள்ளைகளுக்கு ஒரு இடர் வருகிறது என்றால் பிள்ளைகளை விட்டுட்டு தாய் ஓடிடுவாங்களா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? தன்னுடைய 4 பிள்ளைகள் ஒரு சாலையில் தாயோடு செல்கிறார்கள். பிள்ளைகளுக்கு ஒரு நெருக்கடி உருவாகிறது. பிள்ளைகள் ஒரு துயரத்தை சந்திக்க வேண்டிய நிலை வருகிறது. எதிர்பாராத ஒரு நெருக்கடி வருகிறது. தாய் என்ன செய்வார்? அப்படியே பார்த்துட்டு பின்னாடி பார்த்துட்டு வண்டி எடுத்துட்டு ஓடிடுவாங்களா? பிள்ளைகளை விட்டுட்டு போயிடுவாங்களா? அப்போ அவங்க தாயா இருக்க முடியுமா? அந்த இடத்துல தாய் என்ன செய்வார்? தன்னை பணயம் வைப்பார். அந்த 4 பிள்ளைகளையும் காப்பாற்றுவதற்கு, 4 பிள்ளைகளையும் பாதுகாப்பதற்கு தன்னை பணயம் வைப்பார் தாய். தலைவன் தொண்டர்களா தானா என்று வரும்போது தொண்டர்கள் என்பதுதான் முதன்மையாக இருக்கணும். தன்னை மறந்துடணும் தலைவன். மக்களா தானா என்று வரும்போது மக்கள் தான் தலைவனுக்கு முதன்மையாக இருக்க வேண்டும். தன்னை மறக்கணும் தலைவன். அப்போ தலைவன் தாய் போல் இருக்கணும். இது நெருக்கடி வரும்போது, இடர் வரும்போது. பதவி வருகிறது, கை நிறைய பொருள் இருக்கிறது என்றால் ஒரு தலைவன் என்ன செய்யணும்? ஒரு தாய் என்ன செய்வாங்க? ஒரு தாய்க்கு கைக்கு கிடைக்குது ஒரு பொருள், ஒரு உணவு பொருள் கிடைக்குது. 4 பிள்ளைங்க இருக்காங்க. தாயும் பசியோடு இருக்கிறார், பிள்ளைகளும் பசியோடு இருக்கிறார்கள். ஒரு தாயின் கையில் உணவு பொருள் கிடைக்கிறது. கிடைத்த பொருளை உடனே தாய் எடுத்து சாப்பிட்டுருவாங்களா? என்ன செய்வாங்க? தாய் எடுத்து சாப்பிட்டுருவாங்களா? தாய் சாப்பிட மாட்டாங்க. முதல்ல அந்த பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க. பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பார் தாய். தனக்கு இல்லாமல் போனாலும் பட்டினி கிடப்பார் தாய். குழந்தைகளுக்கு அதை பகிர்ந்து கொடுப்பார். இதுதான் தாயின் குணம். இதை நீங்கள் பெற்றோரின் குணம் கூட வச்சுங்க. அது தாயின் ஒரு பாலினத்தில் கொண்டு போய் சுருக்க கூட வேணாம். நம்ம பெற்றோரின் குணம். அப்போ தலைவர் எப்படி இருக்கணும்? இடர் வந்தால்
தன்னை பணயம் வைத்து தன் உயிரை பணயம் வைத்து விட்டு தன் பிள்ளைகளை காக்கிற தாய் போல தன் தொண்டர்களை மக்களை காக்க வேண்டும். அவன்தான் தலைவன். ஒரு பொருள் வந்தால் தனக்கு என்று எடுத்து வைத்துக் கொள்ளாமல் எப்படி தாய் குழந்தைகளுக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டு பட்டினி கிடப்பாளோ அதுபோல தலைவன் பதவி தன்னை நாடி வந்தாலும் பொருள் தன்னை நாடி வந்தாலும் தன் தலைமை ஏற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுத்து தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் தலைமைத்துவம். இதுதான் லீடர்ஷிப். இன்னைக்கு என்ன நடக்குது? என்ன நடக்குது? தொண்டர்கள் மிதிபட்டு செத்தா என்ன, தன்னை பார்க்க வந்தவர்கள் எந்த துயரத்தில் ஆழ்ந்தால் என்ன, எடுத்தேன் ஐயா ஓட்டம்னு திரும்பி பார்க்காம ஓடுவது என்பது எப்படி தலைமையாக இருக்க முடியும்? அது எப்படி லீடர்ஷிப்பாக இருக்க முடியும்? அதான் தலைமை. எந்த தலைவர் இந்திய வரலாற்றில் அப்படி செஞ்சுருக்காங்க? உலக வரலாற்றில் கூட நம்ம பார்த்தது இல்லையா? அப்படி ஒரு லீடர்ஷிப்பை நம்ம பார்த்தது இல்லையா? அது எப்படி லீடர்ஷிப் ஆகும்? அது எப்படி லீடர்ஷிப் ஆகும்? இந்திய இளைஞர்களால் அதிகம் கேலிக்கு உள்ளாக்கப்படுகிற, கேலி சித்திரங்களுக்கு உள்ளாக்கப்படுகிற தலைவர்கள் கூட இந்த மாதிரியான செயல்களை செஞ்சதில்லை. விமர்சனம், அதிக விமர்சனத்துக்கு உள்ளாகிற, பல்வேறு காரணங்களால் அதிக விமர்சனத்துக்கு உள்ளாகிற தலைவர்கள் கூட இப்படியான வேலையை செஞ்சது கிடையாது. அப்போ ஒரு தலைவர் என்பவர் எப்படி இருக்கணும்? ஏன்னா ஒரு தலைவர் நெருக்கடியில் நீந்தி வரணும். நெருக்கடியை எப்படி கையாளணும்னு அவருக்கு ஒரு பயிற்சி வேணும். அப்போதான் அவர் மக்கள்கிட்ட போக முடியும். மக்கள்கிட்ட போகிறதே ஒரு மிகப்பெரிய கலை, அரசியல் கலை. அது மக்கள்கிட்ட போகிறது சாதாரண ஒன்றல்ல. மக்கள் என்ன கேள்வி கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எதிர்பாராததை எதிர்கொள்வது தான் அரசியல். நாம் பெரிய ஆளாக இருப்போம், நாம் வேற ஒரு துறையில் பெரிய புகழீட்டி வச்சுருப்போம், புதுசாக களத்துக்கு வந்திருப்போம். மக்கள் கேள்வி கேட்பாங்க, செய்தியாளர்கள் டக்குன்னு மைக்க நீட்டுவாங்க. நீங்கள் எல்லாத்தையும் திட்டமிட்டே செய்ய முடியாது, எதிர்பார்த்து செய்ய முடியாது. எதிர்பார்த்து செய்கிறது சினிமாவில் செய்யலாம். நாளைக்கு 9 மணிக்கு ஷூட்டிங், நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க. 9 மணிக்கு நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி 6 மணிக்கு போய் லைட்மேனு கேமராமேன் எல்லோரும் அங்கே கேம் போட்டு உங்களுக்காக உட்காந்துருப்பாங்க. நீங்கள் கேட்டோன்னே டக்குன்னு ஜூஸ் கொடுப்பாங்க, உங்களுக்கு கேரவேன் ரெடியாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க. எதிர்பார்த்தது நடக்கும் சினிமாவில், எதிர்பார்த்தது நடக்கும் தொழிலில், எதிர்பார்த்தது நடக்கும் வேற ஒரு துறையில். ஆனால் அரசியலில் மட்டும் எதிர்பாராதது மட்டுமே நடக்கும். அதுதான் அரசியல். எதிர்பாராததெல்லாம் நடக்கும், என்ன நடக்கும்னே தெரியாது. அப்படி நீங்கள் எதிர்பாராத ஒன்று நடக்கும்போது அதை மிக வெற்றிகரமாக எதிர்கொள்ளணும். அதுதான் அரசியல். மிக வெற்றிகரமாக எப்படி எதிர்கொள்கிறது? வெற்றியை கூட விட்டுருங்க, வெற்றி தோல்வி என்கிற சப்ஜெக்டுக்கே போக வேண்டாம். மிக சிறப்பாக அதை எப்படி கையாளுவது? அப்போ அதற்கு ஒரு சித்தாந்த பின்புலம் வேணும், அதற்கு ஒரு நீண்ட பயணம் வேணும், அதற்கு ஒரு பயிற்சி வேணும். பயிற்சியோ பயணமோ சித்தாந்த பின்புலமோ இல்லாமல் ஒரு அடி அரசியலை கூட யாராலும் நடத்த முடியாது. எவ்வளவு பெரிய ஆளாலையும் நடத்த முடியாது. எவ்வளவு புகழ்மிக்க ஆளாக இருக்கலாம், உங்களுக்கு பின்னாடி மக்கள் அணி அணியாக திரளலாம். ஆனால் ஒரு அடி, ஒரு அங்குல அரசியலை கூட நீங்கள் அரசியலில் நடத்த முடியாது. ஏன்னா அது எதிர்பாராததை எதிர்கொள்கிற ஏரியா. எதிர்பாராததை எதிர்கொள்ளணும், அதுக்கு பயிற்சி வேணும், அதற்கு அனுபவம் வேணும், அதற்கு முதிர்ச்சி வேணும், அதற்கு நிறந்த பெரிய வாசிப்பு வேணும். வாசிப்பு இல்லாட்டாலும் நீண்ட அனுபவம் வேணும். இவ்வளோ இல்லாமல் நீங்கள் மக்களை அமைப்பாக்க முடியாது, மக்களை வழி நடத்த முடியாது, மக்களை வைத்துக்கொண்டு வெற்றி பெற முடியாது. வெற்றி பெற்றாலும் போய் அந்த வெற்றியை தக்க வைத்து ஒரு அரசியல் நடத்தணும். அது அதை விட முக்கியமானது. வெற்றி கூட ஏதாவது ஒரு ஃப்ளூக்கில் வந்துடலாம். அப்படியே போகிற போக்கில் டக்குன்னு ஏதாவது ஒரு எலெக்ஷனில் ஒரு கூட்டணியை வச்சு இருக்கிற அட்மாஸ்பியருக்கு ஏற்ப ஒரு வெற்றியை பெற்றுலாம். வெற்றி பெற்ற பிறகு என்ன செய்வீங்க? அது முக்கியம்ல. எத்தனை பேர் ஒரு வெற்றியோடு காணாமல் போயிருக்கிறார்கள்? ஏன் ஒரு வெற்றியோடு ஏன் காணாமல் போனாங்க? மக்கள் ஏமாந்து கூட ஒரு தடவை வாக்களித்து உங்களை தேர்ந்தெடுத்துடலாம். ஆனால் தேர்ந்தெடுத்த பிறகு நீங்கள் யாரை வச்சு அரசியல் பண்ணுவீங்க? யாரை அமைச்சராக்குவீங்க? யாரை நம்பி பொறுப்பு கொடுப்பீங்க? ஒரு சம்பவத்தில் ஓடி போய் 15 நாளாக காணாமல் போகிற ஆள்கிட்ட தானே கொடுப்பீங்க பொறுப்பை. யார் அமைச்சராக இருப்பா உங்கள் தலைமையை ஏற்று? அவர் எப்படி அந்த துறையை வெற்றிகரமாக வழி நடத்த முடியும்? இந்த கேள்வி இருக்குல்ல. அப்போ வெற்றி பெற்றாலும் கூட அது எவ்வளோ பெரிய சிக்கலானது. அப்போது இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு இந்த அரசியலை இளைஞர்கள் புரிந்து கொள்வது முக்கியம். சித்தாந்த பின்புலம் இல்லாத ஒருவர் போய் சட்டமன்றத்தில் இடம்பெற்றால் என்ன நடக்கும்?
அரசியல் அனுபவம் இல்லாதவர் போய் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றால் என்ன நடக்கும்? முதிர்ச்சி இல்லாதவர், பக்குவம் இல்லாதவர் கைகளில் அதிகாரம் போய் சிக்கினா என்ன ஆகும்? அப்போ சித்தாந்த பின்புலம் முக்கியம். அது நல்லதோ கெட்டதோ ஒரு சித்தாந்தம் தான் சொன்னேன். ஆர்எஸ்எஸ்க்கு 100 வருஷம், சுயமரியாதை இயக்கத்துக்கு 100 வருஷம், ரெண்டு சித்தாந்தம். அந்த சண்டை காலங்காலமாக இருக்கு. அதை நடத்திக்கிட்டே இருக்கிறோம். நாம அவங்க ஒன்று ரைட்டும்பாங்க, நம்ம அது தப்பும்போம். இதுதான் ஆரோக்கியமான அரசியல். இதுக்கு நடுவில் நான் வலதும் இல்லை, நான் இடதும் இல்லை என்று சொல்லி வரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியாது, என்ன செய்வேன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் முன்னெடுக்கிற அரசியல் ஆபத்தான அரசியல். அந்த அரசியலுக்குள் நம்முடைய இளைஞர்கள் சிக்கிவிடக்கூடாது. பகுத்து பார்த்து முடிவெடுக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். குஜராத் மாடல்னு முன்வைக்கப்பட்டது 2014. இந்தியாவே நம்புச்சு, தமிழ்நாடு நம்புச்சா? குஜராத் மாடல்னு ஒரு 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 தியரி இந்தியாவுக்கு தானே முன்வைக்கப்பட்டது, குஜராத்துக்கு மட்டும் வைக்கப்படலை. இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் முன்வைக்கப்பட்ட முழக்கம் குஜராத் மாடல். இந்தியாவின் எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டன, தமிழ்நாடு தவிர. திரும்ப அதே மாடல் 2019 முன்வைக்கப்பட்டது. அதே போல இந்தியாவே ஏற்றுக்குச்சு, தமிழ்நாடு ஏற்றுக்குச்சா? ஏற்றுக்கல. திரும்ப 2024 அதே முழக்கம் முன்வைக்கப்பட்டது. வலிமையான பிரதமர், உலகமே கேட்கிறது, உக்ரைன் போரையே நிறுத்திவிட்டார். எல்லா புகழாரங்களும் சூட்டப்பட்டு 2024 மீண்டும் முன்னிறுத்தப்பட்ட போது இந்தியாவை ஏற்றுக்கொண்டது, தமிழ்நாடு ஏற்றுக்குச்சா? என்ன ஸ்பெஷல் தமிழ்நாட்டுக்கு? 3 முறை இந்தியா நம்பிய ஒன்றை நம்ப மறுக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இந்தியா ஏற்கிற ஒன்றை ஏற்க மறுக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. ஏன்? தமிழ்நாடு போகிற போக்கில் அடித்து விடுற எதையுமே ஏற்றுக்காது. உரசி பார்க்கும், அலசி பார்க்கும், நன்மையா தீமையான்னு பார்க்கும், பகுத்து பார்க்கும் என்கிற ஒரு தன்மையுள்ள மாநிலத்திலா இன்றைக்கு இந்த நிலைமை என்று நாமே அதிர்ச்சியாக உறைந்து போய் நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு களத்தை நாம் இப்போ பார்க்குறோம். இது வேதனையாக இருக்கு. இளைஞர்கள் எவ்வளவு அரசியலற்று போயிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு பார்க்கும்போது மிகவும் கவலையாக இருக்கிறது. இந்த இளைய தலைமுறையை வைத்துத்தான் இந்தியை திணிக்கிற அந்த கொடுஞ்செயலை எதிர்த்து சமர் புரிந்து வெற்றி பெற்றோம். முழுக்க இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள். இந்திய எதிர்ப்பு அறப்போர் என்பது கல்லூரி மாணவர்களை கொண்டு நகர்த்தப்பட்ட ஒரு அரசியல் நடவடிக்கை. இன்னைக்கு ஏன் நம்ம கண் முன்னால் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் வரைக்கும் அது ஒரு ஆதிக்க எதிர்ப்பு போராட்டம், அது ஒரு உரிமைக்கான போராட்டம், ஒரு மாநில உரிமைக்கான போராட்டம், வெறும் பண்பாட்டு நடவடிக்கைக்கான ஒரு போராட்டம் கிடையாது. அது அதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்பது மாநில உரிமை அரசியல், மாநில சுயாட்சி அரசியல். அந்த மாநில சுயாட்சிக்கும் கூட இந்தியாவுக்கே வழிகாட்டியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். அண்ணா தான் முழங்கினார், கலைஞர் தான் மாநில சுயாட்சி தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தார். ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை? நம்ம கண்ணு முன்னால நம்ம தலைமுறையில் கூட ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பார்த்தோம். அப்போ மாநில உரிமை குறித்த விழிப்புணர்வு, டெல்லி ஆதிக்கம் குறித்த விழிப்புணர்வு, சமூக நீதி குறித்த விழிப்புணர்வு, கல்வியில் மேம்பட வேண்டும் என்கிற விழிப்புணர்வு, சாதி மத சகதியில் சிக்கிவிடக் கூடாது என்கிற விழிப்புணர்வு, மொழி உரிமை விழிப்புணர்வு பெற்றிருக்கிற ஒரு மாநிலத்தில் இதையெல்லாம் இளையோரை கொண்டு நாம் வெற்றி பெற்று வந்திருக்கிறோம் என்கிற அந்த வரலாற்று தடத்தில் இன்றைக்கு இளைஞர்கள் அற்ப சினிமா கவர்ச்சியில் சிக்கி கிடக்கிறார்கள் என்பதும், அப்படி ஒரு சினிமா நடிகரை பார்ப்பதற்காக போய் பெண்களும் குழந்தைகளுமாக ஒரு 42 பேர் பலியாகிறார்கள் என்பதும், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் நடக்காமல் ஒரு அரசியல் கூட்டத்தில் தமிழ்நாட்டில் ஒரு 40க்கும் மேற்பட்டோர் கூட்ட நெரிசலில் சிக்கி மாண்டு போனார்கள் என்பதும் தமிழ்நாட்டிற்கே தலைக்குனிவை ஏற்படுத்துகிற ஒரு அரசியல். இதிலிருந்து இந்த இளைஞர்களை மீட்க வேண்டும் என்றால், இதிலிருந்து நம்முடைய மாணவர்களை மீட்க வேண்டும் என்றால், இந்த நடிக போதையிலிருந்து, இந்த சினிமா கவர்ச்சியிலிருந்து உண்மையான சித்தாந்த அரசியலுக்கு நம்முடைய இளைஞர்களை கொண்டு வர வேண்டும் என்றால், உங்களோடு உரையாட வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்று. உங்களிடம் அம்பேத்கரை பற்றி பேச வேண்டியிருக்கிறது, உங்களிடம் பெரியாரை பற்றி பேச வேண்டியிருக்கிறது, உங்களிடம் இந்தியாவை கட்டி காத்திருக்கிற சமூக நீதி அரசியலை பற்றி பேச வேண்டியிருக்கிறது,
உங்களிடம் மாநில சுயாட்சியை பற்றி பேச வேண்டியிருக்கிறது, உங்களிடம் மொழி உரிமையை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. இந்த உரையாடல் தான் முக்கியமானது. இந்த உரையாடலை நடத்தாமல் போனால், இந்த உரையாடல் நடக்காமல் போனால், இந்த சினிமா மாயையில் நீங்களும் சிக்கிக்கொள்வீர்கள். எனவே அதிலிருந்து உங்களை விடுபட வைக்கிற ஒரு முயற்சியாகத்தான் இந்த உரையாடலை நான் பார்க்கிறேன். இதற்காக வேறு வலிமை பொருந்திய ஊடகங்கள் கூட இந்த முயற்சி எடுக்கவில்லை, இது டிபேட் எடுத்திருக்கிறது. அதற்காக டிபேட்டுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நான் சொல்லுகிறேன், சமூக நீதி அரசியலை உற்று கவனியுங்கள். 1925 பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய அந்த நிலையை நீங்கள் திரும்ப அசை போட்டு பாருங்கள். அவர் தனக்கு பதவி கிடைக்க வேண்டும் அல்லது தனக்கு ஒரு இயக்கத்தில் பதவி கிடைக்கவில்லை என்பதற்காக எடுத்த அரசியல் முடிவு கிடையாது. வழக்கமாக ஒரு அரசியல் முடிவை யாரும் எப்படி எடுப்பாங்க? ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறதுக்கு ஒருவருக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? அந்த கட்சியில் நான் நினச்சது நடக்கலை, அந்த கட்சியில் நான் நினச்ச பதவி கிடைக்கல, இன்னொரு கட்சிக்கு போகிறேன். இன்னொரு கட்சிக்கு போகும்போதே என்ன சொல்லி போவாங்க? உங்கள் கொள்கை எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் இருந்த இடத்த விட இந்த இடம் நல்லா இருக்குன்னு வந்துட்டேன்னு நான் சொல்கிறாங்க. போகும்போதே எனக்கு என்ன பதவி கொடுப்பீங்க, நான் வந்தால் எலெக்ஷனில் சீட்டு கொடுப்பீங்களா? இதுதானே இன்றைக்கி பிரதான பேரமாக இருக்குது. ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சியில் ஒருவர் சேருவதற்கான முதன்மை பேரமாக என்ன இருக்குது? அந்த நபருக்கான முன்னுரிமை, அவருக்கான வாய்ப்பு, அவருக்கான எதிர்காலம். இதுதான் பேசுபொருள். ஒருத்தர் விலகினாலும் விலகுவதற்கு காரணம் அதுவாக தான் இருக்குது, ஒருத்தர் போய் சேர்ந்தாலும் சேருவதற்கான காரணம் அதுவாக தான் இருக்குது. ஆனால் காங்கிரஸ் என்கிற ஆளும் கட்சியிலிருந்து, காங்கிரஸ் என்கிற இந்தியாவை ஆளக்கூடிய அளவுக்கு வலிமை பொருந்திய ஒரு கட்சியிலிருந்து, பிரிட்டிஷ் ஆட்சி தான் என்றாலும் கூட காங்கிரஸ் ஒரு முதன்மையான கட்சி 1925 அந்த கட்சியிலிருந்து விடுதலை பெற்றால் ஆளும் கட்சியாக மாறக்கூடிய ஒரு கட்சியிலிருந்து, வாய்ப்புள்ள ஒரு கட்சியிலிருந்து, நல்ல முதன்மை பொறுப்புகள் கிடைக்கும் ஒரு நிலையிலிருந்து பெரியார் வெளியே வர்றார். 1925 வெளியே சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குறார். எந்த கட்சியில் இருக்கிறாரு? காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறார். வட்ட செயலாளராக இருந்தார். என்ன பொறுப்பில் இருக்காரு? அதன் தலைமை பொறுப்பில் இருக்கிறார். அதன் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர், வாய்ப்புகள் இன்னும் அவரை தேடி வரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர், ஒரு காலமும் காங்கிரஸ் உனக்கு பதவி தர மாட்டேன்னு சொல்லலை. பெரியாரை பார்த்து உனக்கு பதவி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஈரோடு நகர்மன்ற தலைவராக இருந்தவர். அவர் போட்ட திட்டங்கள் இன்னைக்கும் பேசப்படுது. 100 ஆண்டுகள் கழித்தும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கூட வீட்டுக்கு வீடு குடிநீர் கொடுப்பது சவாலாக இருக்குது. அன்னைக்கே கொடுத்துட்டார் அவர் 100 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எவ்வளவு ஆக்டிவான ஒரு சிறந்த நிர்வாகி பாருங்க. அப்படிப்பட்டவர் வெளியே வர்றார். எதை சொல்லி வெளியே வந்தார்? ஆதிக்க எதிர்ப்பை முன்னிறுத்தி வெளியே வர்றார். தனக்கு பதவி கிடைக்கணும், தனக்கு பதவி கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக வெளியே வரல. தேர்தல் அரசியலில் இருந்து தேர்தல் புறக்கணிப்பு அரசியலுக்கு வர்றார். இப்படி ஒரு வினோதத்தை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? தேர்தல் புறக்கணிப்பு அரசியலிருந்து தேர்தல் அரசியலுக்கு போவாங்க, அதான் பார்த்துருக்கோம். ஆனால் தேர்தல் அரசியலில் இருந்து தேர்தல் புறக்கணிப்பு அரசியலுக்கு வர்றார். கட்சி அரசியலில் இருந்து இயக்க அரசியலுக்கு வர்றார். அவர் இயங்கிக் கொண்டிருந்த கட்சி காங்கிரஸ், அவர் தொடங்கிய இயக்கம் சுயமரியாதை இயக்கம். கட்சி அரசியலில் இருந்து இயக்க அரசியலுக்கு வர்றார். ஏன்? அப்போ தனக்கு பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவோ, தான் ஒருவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்பதற்காகவோ வெளியே வரல. ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை சமூகங்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு இந்த கட்சியில் ஒன்றும் ஆக மாட்டேங்குது வேலை. இது முழுக்க ஏற்கனவே பதவியில் கொளுத்திருக்கக்கூடிய கூட்டம் யாரோ அவர்களுக்கே மீண்டும் மீண்டும் வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது. இதுக்குள்ளே இருந்தால் வேலையாகாது, வெளியே போவோம், மக்களை அமைப்பாக்குவோம், அவங்களுக்கு அவங்க யாருன்னு புரிய வைப்போம், அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்கங்கிறத பரப்புரையாக மேற்கொள்வோம் என்று சொல்லி அன்னைக்கு ஆரம்பித்த பயணம் இதே டி நகரில் 95 வயதில் 1973 நிறைவு பெறுது. 1925 தொடங்கிய பயணம் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள். அப்போ ஒரு அரை நூற்றாண்டு காலமும் அந்த மனிதர் என்ன செய்தார்? பரப்புரை செய்தார். நீ யாரு, நாம யாரு, நாம என்ன செய்யணும், நம்மளை யார் ஒடுக்கிறா, நம்ம உரிமைகளை யார் பிடுங்கி வச்சிருக்கிறா, கல்வியில் யார்
அதிகாரம் செலுத்துறா? அதிகாரம் யார் கையில் இருக்கு? வேலை வாய்ப்புகள் யார் கையில் இருக்கு? நம்முடைய மொழி என்னவா இருக்கு? நம்முடைய இனம் என்னவா இருக்கு என்று ஒவ்வொன்றா கிளாஸ் எடுத்திருக்கிறார் ஒரு மனுஷன் வீதி வீதியாக போய். 95 வயது வரை மூத்திரச்சட்டியை கையில் எடுத்துக்கிட்டு குடல் இறக்க நோயால் ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு கடைசி கூட்டம் டி நகரில் பேசும்போது ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டே மேடையிலே சரிஞ்சு போயிட்டார். அதுக்கப்புறம் தூக்கிட்டு போகிறாங்க வேலூர் சிஎம்சிக்கு. அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்போது இந்த அரசியலுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. இந்த அரசியலுக்கு ஒரு நோக்கம் இருக்கா இல்லையா? அந்த 50 ஆண்டு கால பயணத்திற்கு ஒரு சிறப்பு இருக்குதா இல்லையா? ஒரு மேன்மை இருக்கிறதா இல்லையா? அவர் இறந்த பிறகு பிறந்தவர்கள் அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோமா இல்லையா? அப்போ நாம இறந்த பிறகு நம் தலைமுறை நம்மை பற்றி பேசுவதற்கு என்ன விட்டு செல்ல போகிறோம் என்பதுதான் அரசியல். அங்கதான் லீடர்ஷிப் இருக்கு. அம்பேத்கர் எந்த சமூகத்திலிருந்து வந்தவர்? மிகப்பெரிய அதிகாரம் பொருந்திய சமூகத்திலிருந்து வந்தவரா? ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை சமூகத்திலிருந்து வந்தவர். அன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கும் இந்தியா என்கிற ஒரு நாட்டிற்கான புதிய சட்டங்களை உருவாக்குவதற்கும் யாருக்கு வாய்ப்பு இருந்தது? அம்பேத்கர் மாதிரியான ஒரு சமூக பின்னணி உள்ளவருக்கு வாய்ப்பு இருந்தது. யாருக்கு வாய்ப்பு இருந்தது? அந்த காலத்திலே பாரட்லா யாரு? பேரிஸ்டர் பட்டம் பெற்றவர் யாரு? மிகப்பெரிய அளவுக்கு வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்த இந்திய சமூக சாதி அடுக்கில் எல்லா வாய்ப்புகளும் பெற்றவர்கள் யார்? ஆனால் அவர்கள் கையில் அது கொடுக்கப்படலை. விளிம்புநிலை சமூகத்திலிருந்து வந்த அம்பேத்கர் கையில் கொடுத்து சட்டத்தை உருவாக்குங்கன்னு சொல்லப்படுது. எப்படி வந்துச்சு அந்த வாய்ப்பு? அவர் காங்கிரஸ் கட்சியில் எனக்கு பதவி கிடைக்கல, பொறுப்பு கிடைக்கல என்பதற்காக அவர் அந்த மாதிரியான ஒரு அரசியலை முன்னெடுத்தாரன்னா இல்லை. இந்த மக்களின் நலனை முன்னிறுத்தி கோரிக்கைகளை வைக்கிறார். அது ஏற்கப்பட வேண்டும் என்பதற்காக போராடுகிறார். அதற்காக இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்கிறார். அதற்காக சட்ட அமைச்சராகிறார். அந்த சட்ட அமைச்சராகி இந்த விஷயங்களெல்லாம் அதில் கொண்டு வருவதற்காக போராடுகிறார். அதில் சில குறைபாடுகள் வரும்போது அந்த பதவியவே ராஜினாமா பண்ணிட்டு போகிறார். இதுதான் அம்பேத்கர் அரசியல் நம்ம பார்க்கிறோம். அப்போ அம்பேத்கருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அவருடைய அரசியலை இன்றைக்கு அவர் காலம் கடந்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். நம் பிள்ளைகளும் பேசுவார்கள். இந்தியாவில் உருவாகக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் சமத்துவத்தை விரும்பக்கூடிய பிள்ளைகள், சமூக நீதியை விரும்பக்கூடிய பிள்ளைகள், ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய பிள்ளைகள் எல்லா காலத்திலும் அம்பேத்கரை நினைவு கூறுவார்கள், பெரியாரை நினைவு கூறுவார்கள். அப்போ நம் பிள்ளைகள் நம்மை நினைவு கூறுவதற்கு நாம என்ன அரசியலை விட்டு செல்கிறோம் என்பது முக்கியமானது. அங்கதான் நம்முடைய லீடர்ஷிப் இருக்க போகுது. நாம வெறுமனே ஒரு சினிமா கவர்ச்சியில் ஒரு தற்குறி கூட்டத்தை உருவாக்கி வைத்துவிட்டு எதையுமே தெரியாத, எதையுமே உள்வாங்காத, கூரையில் ஏறி கோஷம் போடுற ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு போனால் நம்ம காலத்திலேயே நாம் மக்களால் நிராகரிக்கப்படுவோம். நிராகரிக்கப்படக்கூடிய காட்சியை நம்ம கண்ணாலே பார்க்கிறோம். அப்போ இளையோர்கள், மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அரசியல் என்பது சமூக நீதி அரசியல், சமத்துவ அரசியல், பண்பான முதிர்ச்சியான அரசியல், மக்களுக்கு சேவையாற்றுகிற அரசியல், தன்னை முன்னிறுத்தாத தன் தத்துவத்தை முன்னிறுத்துகிற அரசியல். நான் தான் சொன்னேன், ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் நூற்றாண்டு ஒரு தத்துவ பின்னணியில் தான் மோடி நிற்கிறார். சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு ஒரு தத்துவ பின்னணியில் தான் நாங்கள் நிற்கிறோம். ரெண்டு தத்துவங்களுக்கு இடையிலான சண்டை. மோடியும் தனி மனிதர் கிடையாது, நாங்களும் தனி மனிதர் கிடையாது. மோடியும் ஒரு சினிமா கவர்ச்சியில் வந்தவர் கிடையாது, நாங்களும் ஒரு சினிமா கவர்ச்சியில் வந்தவங்க கிடையாது. இரண்டு தத்துவங்களுக்கு இடையிலான சண்டை. மோடி நாளைக்கு போயிடலாம், யோகி அதில் உட்கார்ந்துடலாம். நாங்கள் நாளைக்கு போயிடலாம், அந்த இடத்துல உங்களிலிருந்து யாராவது உட்கார்ந்துடலாம். இந்த சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த சண்டை நடக்கட்டும், இந்த சண்டை முக்கியமானது. ஆனால் இடையில எந்த தெளிவும் இல்லாத ஒருத்தன் பூந்து இந்த ஆட்டையை கலைச்சிடக்கூடாது. எனவே இதை கவனமாக உள்வாங்கி நீங்கள் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.